Hello students, welcome you to this live session. So we are discussing 2-mark questions, right? Already முன்னாடி ஒரு class நம்ம 2 mark discuss பண்ணினோம். Today is our second session. I think there are some new students attending today's class. So please invite your friends also. உங்களோட school friends, இல்ல உங்க relatives, those who are studying 10th standard state board, you can send the link. So let them also join this class. அவங்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்டாக இருந்தால் கூட அவங்க ஜாயின் பண்ணலாம். Because மேத்தமெட்டிக்ஸ் ஈஸியாக எல்லாருக்குமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், ரைட்? ஸோ லாஸ்ட் கிளாஸில் வி டிஸ்கஸ்ட் நியர்லி 16 கொஸ்டின்ஸ் படிச்சிருந்தோம். ஒருவேளை அந்த கிளாஸ் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட லிங்க், அந்த செஷனோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. லேட்டர் யூ கேன் வாட்ச் தட் ஒன், ஓகே, டைம் கிடைக்கும் போது. ஏன்னா நம்ம வி ஆர் நாட் கோயிங் டு ரிப்பீட் எனி கொஸ்டின். லாஸ்ட் கிளாஸ் கொஞ்சம் சம்ஸ் படிச்சிருப்போம். இது அதோட கண்டினியூவேஷன் டுடே வி ஆர் கோயிங் டு ஸ்டடி, ஓகே. Now, we start with question number 18. லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு சேலஞ்ச் கொஸ்டின் ஒன்று கொடுத்துருந்தோம், ரைட்? அதுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்சர் அனுப்பியிருந்தீங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்த ஃபியூ ஆன்சர்ஸ் வி செக்ட். அதில் ஒரு ஸ்டூடெண்ட் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஐ வில் டெல் யூ ஹூ இஸ் தட் அட் த எண்ட் ஆஃப் த கிளாஸ், ஓகே. டுடே ஆல்சோ அட் த எண்ட் ஆஃப் த கிளாஸ் வில் கிவ் அ சேலஞ்ச் கொஸ்டின். அதோட ஆன்சர் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி யூ ஹேவ் டு சென்ட் இட். லுக் அட் திஸ் கொஸ்டின் நம்பர் 18. Find the least number that is divisible by the first 10 natural numbers. Find the least number which is divisible. அப்படின்னு வந்தாலே நமக்கு ஒரு டவுட் வரும். எல்சிஎம் எடுக்கணுமா, ஹெச்சிஎஃப் எடுக்கணுமா? கெஸ் பண்ணி சேட்டில் போடுங்க. இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த சேட்டில் ஃபார் திஸ் கொஸ்டின் வி ஹாவ் டு டேக் எல்சிஎம் ஆர் ஜிசிடி இல்லைன்னா ஹெச்சிஎஃப், அதை மட்டும் போடுங்க. மீன் டைம் த அதர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ லெட் தம் ஜாயின், ரைட்? எஸ், எல்சிஎம் எடுப்பீங்களா இல்லை ஜிசிஎம் எடுக்கணுமா? எஸ், சம் ஸ்டூடெண்ட்ஸ் செட் ஹெச்சிஎஃப், சம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்சிஎம். எஸ், ஃபைண்ட் த லீஸ்ட் நம்பர் that is divisible by the first 10 natural number. Divisible by, இப்போ பாருங்களா, இப்போ 5 and இல்லைன்னா I am taking say 2 numbers 6 and 4. 6 and 4. Find the least number that is divisible by both these. அப்போ நம்ம என்ன செய்வோம்? இப்போ நீங்கள் ஜிசிடினா இப்போ 2 தான் இருக்குது ஜிசிடி இல்லை. கேன் யூ டிவைட் 2 by these 2 numbers? No. 2ஆல் அதை டிவைட் பண்ணலாம். பட் யூ cannot find the least number that is divisible by 6, divisible by 4னு வரணும் இல்லை. இப்போ நீங்கள் ஜிசிடி எடுத்தீங்கன்னா 2னு வரும். யூ cannot divide 6 by 2. You can divide 6 by 2. பட் இங்கே நமக்கு எப்படி வரணும்னா find the least number that is divisible by. அப்போ 6 is 2 is divisible by 6னு வராது. 2 is divisible by 6 போட முடியாது. 2 is divisible by 4லாம் போட முடியாதுல்ல. அப்போ இங்கே நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஆக்சுவலி யூ ஃபைண்ட் தி எல்சிஎம். 2 என்ன வரும்? 3 and 2. 6 2s are 12. 12 is your answer. The least number that is divisible by 6 and 4 na 12 தான். The least number which is divisible by, which divides கிடையாது, which is divisible by 6 and 4 னு வரும்போது you have to find LCM. Some of the students given the right answer. So here we have to find the LCM. அப்போ நம்ம ஃபஸ்ட் அதை புரிஞ்சுக்கணும், whether you take LCM or GCD. ஃபஸ்ட்டு 10 நேச்சுரல் நம்பர்ஸ் இது நம்ம ஈஸியாக ப்ரைம் ஃபேக்டரைசேஷனில் செய்திடலாம் இல்லை. இப்போ 1 அதை ப்ரைம் ஃபேக்டரைசேட் பண்ணிங்கன்னா 1 மட்டும் தான் இருக்கும். இஃப் ஐ டேக் த நெக்ஸ்ட் நம்பர் 2, அது 2 தான் எழுதுவோம் இல்லை. 3 தான். 4 கேன் பி ரிட்டன் அஸ் 2 into 2, 2 ஸ்கொயர். 5ங்கிறது 5 தான். 6ங்கிறது 2 into 3. 7 இஸ் அ ப்ரைம் நம்பர், யூ ரைட் 7 இஸ் செல்ஃப், ரைட்? 7 மட்டும் தான் எழுத முடியும். சேம் வே நெக்ஸ்ட் இஸ் வாட்? 8 எப்படி எழுது? 7 கேன் பி ரிட்டன் 7. 8ங்கிறது 2 into 2 into 2, 2 cube. 9 3 into 3, ஸோ 3 ஸ்கொயர். ஃபைனலாக 10ங்கிறத ப்ரைம் ஃபேக்டரைஸ் பண்ணிங்கன்னா 2 into 5 கிடைக்கும்ல. இப்போ எல்சிஎம் எல்லா ஃபேக்டரி நீங்கள் பாருங்கள், ஒவ்வொன்றிலையும் வரக்கூடிய ஹையஸ்ட் காமனாக இருக்கணும்னு கிடையாது. 1 ஓகே. 2ல ஹையஸ்ட் பவர் பார்த்தீங்கன்னா இங்கே 2 இருக்குது, 2 ஸ்கொயர் இருக்குது, 2 கியூப் இஸ் தேர். ஸோ ஹையஸ்ட் பவர் 2 கியூப். ஜிசிடினா காமனாகவும் இருக்கணும். வி டேக் த மினிமம் ஒன், ரைட்? 3ல எஸ் வி ஹாவ் 3 ஸ்கொயர், வி ஹாவ் 3 ஸ்கொயர் இஸ் தேர். ஸோ இன்டு 3 ஸ்கொயர். அடுத்த 4 கிடையாது. 5 இஸ் தேர். 5 ஒன் டைம் தான் 5. அப்புறம் 7 இருக்கும்ல. 5 into 7, தட்ஸ் ஆல். இது இவ்வளோ நீங்கள் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா யூ வில் கெட் அ வெரி பிக் ஆன்சர். சப்போஸ் நீங்கள் ஆன்சர் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா யூ கேன் கிவ் யர் ஆன்சர் இன் த சாட் செக்ஷன், ரைட்? ஸோ ஹியர் 1 விட்டுலாம். 2 cube is 8, 3 square is 9, 7 5s are 35, ரைட்?
8 9s are 72 into 35. யாராவது கண்டுபிடிக்கணுங்களா? மல்டிப்ளை பண்ணிங்கன்னா multiply and give your answer in the chat section quickly. Yes, good. 72 into 35. கையில் பேப்பர் பென்லாம் வச்சுருங்க. ரைட், ஃபாஸ்ட்டாக ஒர்க் அவுட் பண்ணுங்கள். give your answer in the chat section. Then immediately we'll go to the next question. Yes, 2520. Very good. Gautam, Sunita, your answers are right. 2520 is the right answer. Shall we move on to the next question? Next question. Theorem based on your question board, right? Angle bisector theorem. Hope all of you know what is angle bisector theorem. 2 markla எனக்கு theorem வராது, அந்த 4th chapter difficult விட்டுறாதீங்க. Easily you can do that. சில டைம் மற்ற சாப்டர்ஸை விட இதில் வரக்கூடிய ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா அதில் நம்ம படிக்கக்கூடிய வெரி சிம்பிள் ரிசல்ட்ஸ். ஃபார் லிசன், ஆங்கிள் பைசெக்ட் தியரம்ங்கிறது என்னது? சப்போஸ் ஏபிசி இஸ் அ ட்ரையாங்கிள், ஆங்கிள் ஏ நம்ம பைசெக்ட் பண்ணுறோம், டியில் வருது. ஸோ வாட் இஸ் த ரிசல்ட் ஹியர்? ஏபி பை ஏசி இஸ் ஈக்குவல் டு பிடி பை டிசி, ரைட்? ஏபி பை ஏசி இஸ் ஈக்குவல் டு பிடி பை டிசி. ஸோ இதை பேஸ் பண்ணி சம்ஸ் கேட்டாங்கன்னா ஈஸிலி கேன் டூ தட், ரைட்? சம் அதர் டைம் வில் சி த பேசிக் ப்ரொபோர்ஷனல் தியரம், பைதகோரஸ் தியரம், எவ்ரி திங். ஓகே, லுக் அட் திஸ் கொஸ்டின். குயிக்காக இதுக்குள்ள டயக்ராம் போடுங்க. ட்ரை டு ஃபைண்ட் அவுட். செக் வெதர், செக் பண்ண தான் சொல்கிறாங்க, ப்ரூவ் தட் கிடையாது. செக் வெதர் ஏடி இஸ் த பைசெக்டர் ஆஃப் ஆங்கிள் ஏ. ஏடிங்கிறது பைசெக்டரா அப்படின்னு செக் பண்ண சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் ஆங்கிள் பைசெக்டர் தியரம் அங்கே ப்ரூவ் ஆகுதான்னு செக் பண்ணணும்ல. கரெக்டாக வந்ததுன்னா பை த கான்வர்ஸ் ஆஃப் ஆங்கிள் பைசெக்டர் தியரம் ஏடி இஸ் த பைசெக்டர்னு போடணும், ரைட்? ஸோ வி ட்ரா எ ட்ரையாங்கிள் ஹியர். ரஃபாக ஒரு டயக்ராம் போட்டுருங்க, தட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர். ஏபிசி இஸ் அ ட்ரையாங்கிள். அதில் ஏடி பைசெக்டரான்னு நம்ம செக் பண்ணோம். ஜஸ்ட் வி ட்ரா ஒன் லைன் ஏடி. இப்போதைக்கு நம்ம அது பைசெக்டரான்னு தெரியாது, ரைட்? ஏடி இதில் ஏபி இஸ் 4 சென்டிமீட்டர், ஏபி இஸ் 4 சென்டிமீட்டர், ஏசி இஸ் 6 சென்டிமீட்டர், பிடி இஸ் 1.6 சென்டிமீட்டர், சிடி இஸ் 2.4 சென்டிமீட்டர். எல்லாமே கொடுத்துட்டாங்கல்ல. ஸோ நவ் வாட் யூ ஹாவ் டு டூ, நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஏபி பை ஏசி கண்டுபிடிங்க. ஏபி பை ஏசி. அதுபோல் பிடி பை டிசி கண்டுபிடிங்க. வாட் ஆன்சர் யூ ஆர் கெட்டிங்? கிவ் யுவர் ஆன்சர் இன் த சாட் செக்ஷன். பிடி பை டிசி ரெண்டையும் கண்டுபிடிங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஏபி பை ஏசி ஃபைண்ட் அவுட், பிடி பை டிசி ஃபைண்ட் அவுட் குவிக்லி. எஸ், ஏபி பை ஏசி, பிடி பை டிசி, வெரி குட். ஏபி பை ஏசி கண்டுபிடிக்கும் போது வாட் யூ ஆர் கெட்டிங்? 4/6ன்னு வரும்ல, 4/6. யூ கேன் சிம்பிளிஃபை பண்ணும்போது எஸ் கௌதம் யூ ஆர் கெட்டிங் 2/3. அதுபோல் பிடி பை டிசி கண்டுபிடிங்க. பிடி பை டிசி, when you find பிடி பை டிசி 1.6/2.4. அதை ஒரு டிஜிட் ஷிஃப்ட் பண்ணிடலாம். ஸோ யூ ஆர் கெட்டிங் 16/24. You can cancel by 8 table, you are getting 2/3 here also, right? 2/3. So what can you say here? AB by AC is equal to BD by DC. இப்போ நீங்கள் அந்த ரீசன் கரெக்டாக கொடுக்கணும். therefore by the converse of angle bisector theorem, you can say AD is the bisector. AD is the bisector of angle A. Okay, hope you understood. அப்போ இதில் என்னென்னா அந்த ஏடிங்கிற பைசெக்டராக, சம்டைம்ஸ் பைசெக்டர்னு அவங்களே கொடுத்துட்டு ஏதாவது ஒரு அன்னோனாக விட்டுருவாங்கல்ல. they will ask you to find that among the 4 ஏதாவது ஒன்று கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. பட் ஹியர் ஆல் த 4 வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க. they are asking whether, check whether AD is the angle bisector. அப்போது அந்த LHS and RHS ரெண்டுமே கண்டுபிடிங்க. AB by AC and BD by DC ரெண்டு சேமாக வந்ததுன்னா by the converse of angle bisector theorem கொடுத்துடலாம். ஓகே, now ஒரு கொஸ்டின் இன் trigonometry. ஸோ சாப்டர் பை சாப்டர் எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணி போட போகிறோம். அப்போ உங்களுக்கு ஆல் த 8 சாப்டர் உங்களுக்கு தரவாயிரும், ரைட்? ப்ரூவ் தட் tan square theta minus sin square theta is equal to tan square theta into sin square theta. Tan square theta minus sin square theta is equal to tan square theta into sin square theta. பார்க்குறதுக்கு கொஞ்சம் இப்படி வருமா அப்படின்னு நினைப்போம்ல. ஏன்னா இங்கே tan square அங்கேயும் tan square, இங்கே sin square அங்கேயும் sin square, இங்கே மைனஸ் இங்கே மல்டிப்ளிகேஷன், அவ்வளோதான் வித்தியாசம் இல்லை? Let us see how to do this. We start with LHS. Tan square theta minus sin square theta. வெரி ஈஸியாக நீங்கள் செய்திடலாம். இதில் அந்த tan square theta can be written as
tan square theta நம்ம எப்படி எழுதலாம் sin square by cos square எழுதிடலாம்ல. We take sin square by cos square, sin square theta by cos square theta minus sin square theta. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் அப்படியே நீங்கள் எல்சியம் எடுக்கலாம். அதை விட பெட்டர் அந்த காமனாக இருக்குது நீங்கள் வெளில எடுத்துடலாம். வாட் இஸ் காமன் ஹியர்? sin square theta இஸ் காமன். அதை நீங்கள் வெளில எடுத்துட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் sin square theta ஆன்சரில் இருக்குல்ல. ஸோ அது ஒரு பார்ட் ஆன்சரே வந்துடுது. ஸோ டேக் sin square theta அவுட் சைட். sin square theta அவுட் சைடில் எடுத்துட்டிங்கன்னா வாட்ஸ் த ரிமைனிங்? 1 by cos square theta minus 1. We have taken that sin square theta outside. Okay. ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும் வாட் யூ ஆர் சப்போஸ் டு கெட். பக்கத்தில் என்ன இருக்குது? tan square thetaல. அப்போ இந்த ப்ராக்கெட்டில் இருக்குது tan square theta அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டோன்னே இட்ஸ் ஓவர். See how to do that. sin square theta ரொம்ப சிம்பிளாக கூட செய்யலாம். ஆக்சுவலாக 1 by cos square thetaங்கிறது என்னது? வாட் இஸ் 1 by cos square theta? 1 by cos square thetaங்கிறது secant square theta minus 1. There is an identity. Secant square theta minus 1 equal to tan square theta. அப்படி கூட நீங்கள் எழுதிடலாம். இல்லை சார் படியெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா you take LCM and do that. ஏன்னா நார்மலாக டேனுனாலே சைன் பை காஸ் இல்லை, அப்படி வந்தால் நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் போல் இருக்கும். யூ கேன் டூ லைக் தட் ஆல்சோ. ஏன்னா 1 by cos ஸ்கொயருங்க சீக்கன் ஸ்கொயர் minus 1 இஸ் tan ஸ்கொயர். ஈஸியாக முடிச்சுட்டு போயிடலாம். இல்லை நீங்கள் என்ன செய்யலாம்? trigonometric sums can be done in different ways. ஒரே மெத்தட்லன்னு கிடையாது, பல மெத்தடில் நம்ம செய்யலாம். சரியா? அது உங்களோட ஸ்கில் தான். கரெக்டாக அந்த ஐடென்டிட்டிஸ் ரிசல்ட்ஸ் எல்லாம் தரவாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு மெத்தடில் நீங்கள் போட்டுடலாம். ஏன்னா இதில் கேல்குலேஷன் கிடையாது, ப்ரூவ் தட் தான் எல்லா சமம் இல்லை. ஸோ ஈஸிலி கேன் ஸ்கோர் ஃபுல் மார்க். காஸ் ஸ்கொயர் தீட்டா எல்சியம் எடுத்திங்கன்னா வாட் யூ ஆர் கெட்டிங்? 1 minus cos square theta. Again there is an identity. Sin square theta into 1 minus cos square theta is what? 1 minus cos square theta. Yes? Sin square theta, right? So sin square theta by cos square theta. See? Sin square by cos square, what is that? Tan square theta, right? So your answer is sin square theta into tan square theta. That is what they asked to prove. Sin square into tan square or tan square into sin square, everything same. So equal to RHS. Hope you understood this. So practice more questions. Okay, results எல்லாம் தரவு பண்ணீங்கன்னா you can do that. That is sum number 20. Next we are going to do a question in modulo number base பண்ணி ஒரு question. So இப்போ நம்ம எழுதுவோம்ல, இப்போ 10 is equivalent to 2 mod 4னு எழுதுவோம். வாட்ஸ் த மீனிங் ஆஃப் தட்? இப்படி எழுதணும்னா எனக்கு மீனிங் என்னது தெரியுமா? 10 equal to 2 mod 4 இப்படி எழுதணும்னா எனக்கு மீனிங் என்னென்னா, இந்த 10ங்கிற நம்பரை இஃப் யூ டிவைட் பை 4, இந்த 10 இஃப் யூ டிவைட் பை 4, 2 4s are 8, பேலன்ஸ் 2, அந்த பேலன்ஸ் தான் இங்கே வரும். அந்த ரிமைண்டர், நாட் த கோஷியன். இந்த எக்ஸாம்பிளில் கோஷியன் 2 ஆகிட்டல, அந்த ரிமைண்டர் தான் இங்கே வரும். அப்போ 10 இப்போ நீங்கள் சப்போஸ் இஃப் யூ ரைட் P is equivalent to R mod Q, அதுக்கு மீனிங் என்னென்னா, அந்த Pங்கிற நம்பரை இஃப் யூ டிவைட் பை Q you will get a remainder. What is the remainder? Remainder is R. கோஷியன் இல்லை வராது, remainder is R. இந்த அப்போ இந்த R நீங்கள் இந்த பக்கம் கொண்டு போயிட்டீங்கன்னு வைங்களா, என்ன ஆகும்? 10 minus 2, 10 minus 2, what is that? 8. That is exactly divisible by what? 4. That is exactly divisible by 4. அப்போ here what can you say? அந்த R left side கொண்டு வந்துருங்க. அப்போ P minus R, because R is a remainder, அதை சப்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா P minus Rன்னு எழுதுனீங்கன்னா that is exactly divisible by என்னவாக இருக்கும்? Qவாக இருக்கும். there won't be any remainder. அப்போ divisible by 5னா 5 into some constant எழுதலாம்ல. here it is divisible by Q, so Q into some constant எழுதலாம். Okay, that's a brief introduction about that one. Now look at this question. Solve. Question number 21. Solve-நாலே you have to find the unknown. What's unknown here? X. Xக்கு வேல்யூ கேட்டிருக்காங்க. Sometimes you may get many values for X. அப்போ நீங்கள் ஒரு few values கண்டுபிடிச்சிட்டு எக்ஸட்ரான்னு போட்டுருங்க. சம்டைம்ஸ் அவங்க என்ன கேட்பாங்க? find the least value which satisfy this condition கொடுப்பாங்க. I said you may get more than one value, you may get many values, எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும். அதில் லீஸ்ட் வேல்யூ கேட்டாங்கன்னா யூ ரைட் த ஒன்லி த ஸ்மாலஸ்ட் ஒன் மட்டும் ஃபைனலில் எழுதுனா போதும். இங்கே அப்படிலாம் கொடுக்கல, சால்வ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இஃப் யூ கெட் மோர் வேல்யூஸ், ஃபியூ வேல்யூஸ் கண்டுபிடிச்சிட்டு எக்ஸட்ரான்னு கொடுத்துருங்க. ஓகே, இதோட மீனிங் என்னன்னு சொல்லுங்கள். வாட்ஸ் த மீனிங் ஆஃப் திஸ்? 8x if I divide by 11, the remainder is what? 1. அப்போ இந்த ரிமைண்டர் வராமல் இருக்கணும்னு நம்ம என்ன சொல்லணும்? 8x, bring that 1 here, minus 1 is divisible by, exactly divisible by என்னவாக இருக்கும்? 11ஆக இருக்கும். ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம்னா 8x minus 1 equal to some multiple of 11. Some multiple of 11. அது நம்ம 11 into some multiple, some integers, mன்னு எழுதிடுறேன். ஓகே, you find x from here.
8x is equal to 11m plus 1. So x is equal to 11m plus 1 by 8 ன்னு வரும். கரெக்டா? இப்போது எம்முக்கு என்னெல்லாம் வேல்யூஸ் கொடுக்க முடியும்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஸோ ஒன்று ஒன்றா நம்ம கொடுத்து பார்க்கலாம். எம்முக்கு 1 கொடுத்தீங்கன்னு வைங்க, இஸ் இட் டிவிசிபிளான்னு செக் பண்ணணும். எம்முக்கு 1 கொடுத்தீங்கன்னா 11 into 1, 11 plus 1, 12 divided by 8, நோ நாட் பாசிபிள். அப்போ எக்ஸுக்கு 1 கொடுக்க முடியாது. 2 கொடுத்து பாருங்கள், சாட்டிஸ்ஃபை ஆகுமா? இஃப் ஐ கிவ் 2, 11 2s are 22 plus 1, 23 by 8, no, you cannot divide. 3, 4 அப்படி கொடுத்து பார்த்தீங்கன்னா 5 கொடுக்கும்போது தான் உனக்கு ஆன்சர் வரும். 5 கொடுத்தீங்கன்னா 11 into 5, 55 plus 1, 56. 56 by 8 you are getting 7, right? So you are getting x is equal to ஒரு வேல்யூ வந்துடும்ல. அப்போ 5 கொடுக்கலாம். 5 கொடுத்துட்டிங்கன்னா அடுத்த வேல்யூ யூ கேன் இனிவெல்லாம் ஈஸி. எனக்கு ரிமைண்டர் 8 டினாமினேட்டர் 8 இருக்குதால 8 ஆட் பண்ணுங்கள். 5 கூட 8 ஆட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? 8 plus 5 13 வரும்ல. அப்போ 5க்கு அடுத்து 13, 13 plus 8 21 எக்ஸட்ரா இப்படி கொடுக்கலாம். These are the values of m, not x. These are the values of what? m. For m you can give these values. But we want to find x value. அப்போ mக்கு 5 கொடுத்தா what is x? இந்த இடத்துல mக்கு 5 கொடுங்க. அப்போ 11 into 5, 55 plus 1 by 8. So 56 by 8, your answer is 7. இது ஒரு வேல்யூ. இப்போ அடுத்தது 13 கொடுக்கணும்ல. ஸோ m equal to 13. m equal to 13 கொடுத்தீங்கன்னா what answer you get? x is equal to 11 into 13 plus 1 by 8. 13 into 11. 143 plus 1, 144 by 8 ன்னு வரும். இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 18 you will get. இன்னும் வேணால் ஒரு வேல்யூ கூட கண்டுபிடிச்சிரும். when m is equal to 21, x is equal to, இதை நீங்கள் செக் பண்ணி அதுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்கள். ஸோ 11 into 21 plus 1 by 8, right? 11 into 21 plus 1 by 8. இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா you will get 29ன்னு வரும். இட் கோஸ் ஆன் லைக் திஸ். அப்போது சொல்யூஷனுங்கிறது எக்ஸோட வேல்யூஸ் யூ ரைட், நாட் எம் வேல்யூஸ். ஸோ சொல்யூஷன் x is equal to 7, 18, 29 எக்ஸட்ரா. சம்டைம்ஸ் கொஸ்டின் பேரில் அவங்க ஸ்பெசிஃபிக்காக ஃபைண்ட் த லீஸ்ட் வேல்யூ அப்படின்னு கேட்டுதான் நீங்கள் எதுவும் எழுதணும். லீஸ்ட் வேல்யூ இஸ் வாட்? 7. லுக் அட் திஸ் ஒன்ஸ் அகைன். ஏன்னா மெனி ஸ்டூடெண்ட்ஸ் இந்த இது அவ்வளோ படிச்சிருக்க மாட்டீங்க இல்லை. ஸோ லுக் அட் திஸ். 8x is equivalent to 1 mod 11 அப்படின்னு வந்திருக்குன்னா 8xஐ 11ஆல் டிவைட் பண்ணால் the remainder is what? 1. அதான் அதோட மீனிங். அந்த 1 லெஃப்ட் சைடு கொண்டு வந்தீங்க, அந்த ரிமைண்டரை சப்ட்ராக்ட் பண்ணிடுறோம். 8x minus 1, then that will be exactly divisible by 11 இருக்கும். exactly divisible by 11 அது 11 mன்னு கொடுக்குறோம். இல்லை x கண்டுபிடிக்க you are getting up to this. இப்போது எம்முக்கு என்னெல்லாம் பாசிபிள் வேல்யூஸ் அதான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். எம்முக்கு என்ன வேல்யூஸ் எல்லாம் கொடுத்தா, ஏன்னா டினாமினேட்டர் 8 இருக்குல்ல, அங்கே டினாமினேட்டர் இல்லைன்னா யூ கேன் கிவ் எனி வேல்யூ 1 2 3 4 லைனாக போட்டு போயிடலாம். பட் பை 8 வரதுனால ஃப்ராக்ஷன் வரக்கூடாது, ரைட்? அதனால் எம்முக்கு என்னென்ன வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வேல்யூ என்ன தான் 5 இது கொடுத்தா தான் ஒரு ஹோல் நம்பர் கிடைக்கும். 11 into 5, 55 plus 1, 56 by 8. அதுக்கு பிறகு உள்ளது எல்லாமே ஜஸ்ட் கீப் ஆன் ஆடிங் 8. இங்கே 8 இருக்குல்ல, அதனால் 8 ஆட் பண்ணி வேணா நீங்கள் 1 2 செக் பண்ணி பார்த்துடலாம், ரைட்? செக் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா யூ கேன் டூ தட் ஒன். Okay, many students given the answer 7, 8, 27. Yes, Sunita, your answer is right. Fine, good. So, finally, அந்த m வேல்யூ எடுத்து எழுதிடாதீங்க, கரஸ்பாண்டிங் x வேல்யூ கண்டுபிடிச்சி அதெல்லாம் எடுத்து எழுதணும். ஓகே, ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ் கொஸ்டின். யூ ஆர் வெரி ஃபாஸ்ட். ஸோ ஆஸ் சூன் as you get the answer, give your answer in the chat section. Very good. அடுத்தது ஒரு கொஸ்டின் மென்சுரேஷன்லேருந்து போட போகிறோம், ரைட்? மென்சுரேஷனாலே உங்களுக்கு தெரியும்ல, எல்லாம் ஃபார்முலா தான். ஃபார்முலா படிச்சு அதுவும் 2 மார்க் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். 5 மார்க்கில் கொஞ்சம் சில சம்ஸ் கொஞ்சம் லென்தி கேல்குலேஷன் அதிகமாக இருக்கும்ல. பட் 2 மார்க் சம்ஸ் வெரி சிம்பிள், ரொம்ப சிம்பிளான தான் கொடுப்பாங்க. பை வேல்யூ கூட கேன்சல் ஆகிற மாதிரி தான் மோஸ்ட் ஆஃப் சம்ஸ் தே கிவ், ரைட்? ஓகே, இப்போ ஒரு கொஸ்டின் உங்கள்கிட்ட கேட்குறேன். இஃப் யூ நோ யூ சே எஸ், நோனா டோன்ட் நோன்னு போட்டுருங்க, ரைட்? வால்யூம் ஆஃப் ஃப்ரஸ்டம் புக்கெல்லாம் ரெஃபர் பண்ணாமலே டு யூ நோ தட் ஃபார்முலா? ஃப்ரஸ்டம்ங்கிறது என்னது? பார்ட் ஆஃப் எ சிலிண்டரில் ஒரு பார்ட்டை நம்ம கட் பண்ணால் கிடைக்கக்கூடியது தான் ஃப்ரஸ்டம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 ரேடியஸ் இருக்கும்ல, பட் ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒன்று கேபிட்டல் ஆர், அதில் இந்த ரேடியஸ் அதிகமாக இருக்கும்ல. another one we take it as what? Small r. And this is the height. So these 3 values will get. Yes, many students they said yes, very good. So நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறீங்க, very good. So the formula அது ஃபுல்லாக டைப் பண்ணுறது is very difficult. Okay, that's the reason I asked.
வால்யூமுக்கு ஃபார்முலா pi h by 3 இல்லைனா 1/3 pi h into r square plus rr plus r square, right? இதில் நீங்கள் ஆர்டர் மாற்றி கூட எழுதிடலாம், எல்லாமே ப்ளஸ் தானே இல்லை, ஸோ நீ எழுதிடலாம். இந்த ஃபார்முலா நல்லா படிங்க. சம்டைம்ஸ் ஈவன் 5 மார்க் கூட இதை பேஸ் பண்ணி கேட்டுருவாங்க, சரியா? ஸோ கோன், சிலிண்டர், ஸ்பியர், ஹெமிஸ்பியர் இவ்வளோ நல்லா தரவு பண்ணுங்கள். ஃபைனலாக இந்த ஃப்ரஸ்டம் ஆல்சோ. ஓகே, இன்னொன்று அதில் மெயினாக நீங்கள் எழுத வேண்டியது அந்த யூனிட் கரெக்டாக எழுதிடணும். வால்யூம் வந்ததுன்னா கியூபிக் யூனிட்ஸ், ரைட்? ஏரியா, வெதர் கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா ஆர் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, அந்த ஏரியாங்கிற வேர்டு வந்துட்டாலும் நம்ம என்ன எழுதணும்? ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகே, வித் திஸ் ஐடியா ஒரு கொஸ்டின் ஃபாஸ்ட்டாக நீங்கள் தான் ஒர்க் அவுட் பண்ண போகிறீங்க. டூ இட் அண்ட் புட் கிவ் யர் ஆன்சர் இன் த சாட் செக்ஷன். லெட் மீ சி. இஃப் த ரேடியை ஆஃப் த சர்க்குலர் எண்ட்ஸ், ரெண்டு எண்ட் இருக்கும், அதோட ரேடியஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. சம்டைம்ஸ் டயமீட்டர்னு கொடுத்துருவாங்க. ஸோ ரீட் த கொஸ்டின் வெரி கேர்ஃபுல்லி. ஓகே, ரேடியை ஆஃப் த சர்க்குலர் எண்ட்ஸ் ஆஃப் த ஃப்ரஸ்டம் which is 42 centimeter high. இதில் மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின் உங்களுக்கு கிரியேட்டட் கொஸ்டினாக தான் இருக்கும் நீங்கள் நம்ம படிக்கிறது. ஓகே, 42 centimeter high ஆர் இப்போ they are talking about this radii 10 centimeter and 2 centimeter. அப்போ ரேடியை என்னெல்லாம் 10 centimeter and 2 centimeter. ஹைட்டு தான் என்ன கொடுத்துருக்காங்க? 42. Yes students, already I said the formula type is very difficult, but still some student ஒரு ஸ்டூடெண்ட் டைப் பண்ணி போட்டிருக்கீங்க. ஓகே, அப்ரிஷியேட் யூ. அதுக்கெல்லாம் நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணணும் இல்லைம்மா, டோன்ட் டூ தட். ஓகே, டோன்ட் வேஸ்ட் டைம். எஸ் நோ மட்டும் அதில் போட்டால் போதும். சிம்பிள் ஆன்சர்ஸ் வர்றது மட்டும் நீங்கள் டைப் பண்ணிடுங்க. ஓகே, இதுக்கு நீங்கள் ஃபைனல் ஆன்சர் ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் சேட்டில் போடலாம், ரைட்? ஸோ ஹைட் தே கிவன் அஸ் 42 centimeter. ரெண்டு ரேடியஸ், ஒன்று 10 centimeter, ஒன்று 2 centimeter. கேபிட்டல் ஆர் இஸ் 10 centimeter, small r is 2 centimeter. Yes, இப்போ வால்யூம் தானே கேட்டிருக்கிறாங்க. வால்யூம் ஆஃப் ஃப்ரஸ்டம் ஃபார்முலா ஆல்ரெடி வி டிஸ்கஸ், ரைட்? அந்த ஃபார்முலா எழுதுங்க. பை என்ன ஃபார்முலா? பை ஹெச் பை 3 இல்லை 1/3 பை ஹெச், பை ஹெச் பை 3 இன்ட்டு ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் கேபிட்டல் ஆர் இன்ட்டு ஸ்மால் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர். ஓகே, சிம்பிள் கேல்குலேஷனாக தான் இருக்கும். Yes, if you have any doubts, give your answer in the chat section. Questions நீங்கள் chatல போடலாம், right? Then finally I'll give a number. உங்களுக்கு ஏதாவது 2 mark question ஸ்பெசிஃபிக்காக சில டவுட்ஸ் இருந்ததுன்னா at the end of the class I'll give a number. ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறோம். அந்த வாட்ஸ்அப் நம்பரில் you can send your doubts. உங்களுக்கு என்னென்ன சம் டவுட் இருக்குது, any questions you can ask. Okay, so we'll try to help you in the அடுத்த செஷன் ரொம்ப நாளில் கிடையாது. டுமாரோ வி ஹேவ் கிளாஸ். அட் தட் டைம் வில் ட்ரை டு ஹெல்ப் யூ. ஓகே, ஸோ இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு ரெகுலராக அப்டேட், அடுத்த கிளாஸஸ் போடும்போது உங்களுக்கு இனிமேஷன் வந்துடும். வி ஆர் டேக்கிங் கிளாஸஸ் ஃபார் 12th standard, 10th standard. ஓகே, வி ஆர் டேக்கிங். டுமாரோ ஆல்சோ வில் பி ஹேவிங். ஓகே, அதுபோல் டெலகிராம் குரூப் ஜாயின் பண்ணலாம். அதோட லிங்க் சேட்டில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. ஸோ யூ கேன் ஜாயின் த டெலகிராம் குரூப் ஆல்சோ. இது எல்லாமே உங்களுக்கு அப்போ கரெக்டாக உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். அதுபோல் சம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணி அதில் கொடுத்துருவோம். இட் வில் பி யூஸ்ஃபுல் டு யூ. எஸ், எனி ஆஃப் யூ ஃபினிஷ்? எஸ், ஐ காட் ஃபியூ ஆன்சர்ஸ். வெரி குட், வெரி குட். பட் த கரெக்ட் ஆன்சர் இஸ், few answers we got it. Very good. Many students given the answer. So faster the workout பண்ணிடுமா? 22 pi na 22/7, h ஓட value 42/3 is there. இப்போ r square 10 square 100, r into r 10 into 2 20, small r square 2 square is 4. இதில் அது நீங்கள் கேன்சல் பண்ணலாம் இல்லை? 7 டேபிள் 7 3s are 21, இங்கே 2 மட்டும் வந்துடும். ஸோ 44 into அதெல்லாம் உங்களோட ஸ்கில் தான். ஸோ 100 + 20 120 + 4 124. இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். 124 into 44. 4 4s are 16, balance 1 9 4. ஆட் பண்ண என்ன வருது பாருங்கள்? 6 5 5 5 4 5 6. Yes, yes, many students given the answer 5 4 5 6. Nitin, Shiba, Vikraman, yes, Sunita, then again Jani, Aril, 5 4 5, Rati, Gaudam, Vikram, very good, Grace Edwin. Yes, many students given the right answer. 5 4 5 6 is the right answer. Unit கண்டிப்பாக எழுதணும். cubic units, right? cubic units. இல்லை அவங்க சென்டிமீட்டர் கொடுத்தனால நீங்கள் என்ன எழுதலாம்? சென்டிமீட்டர் கியூப்னு எழுதலாம். சென்டிமீட்டர் கியூப்னு எழுதுங்க, இல்லைனா cubic சென்டிமீட்டர். டோன்ட் ரைட் cubic சென்டிமீட்டர் கியூப்னு எழுதிடாதீங்க, தட் இஸ் ராங். ஓகே,
either cubic centimeter இல்லைனா centimeter cube. இந்த ரெண்டில் ஒன்று எழுதுங்க. ஓகே, shall we move on to the next question? அடுத்த கொஸ்டின் ப்ராபபிலிட்டியிலேருந்து ஒரு கொஸ்டின். P of A உங்களுக்கு தெரியும்ல, P of A. What's the formula for P of A? N of A by N of S. N of A by N of S. இதுதான் P of A யோட ஃபார்முலா. டினாமினேட்டில் டோட்டல் நம்பர் ஆஃப் கேசஸ், நியூமரேட்டில் ஃபேவரபிள் கேசஸ். ஒரு காயின் டாஸ் பண்ணோன்னா HT, ஒரு டை த்ரோ பண்ணோன்னா 1 2 3 4 5 6. அதே இது 2 காயின், 2 காயின்ஸ், 3 காயின்ஸ். டைஸில் மேக்ஸிமம் 2 தான் வரும்ல. 2 dice throw பண்ண, how many sample points you get? Give your answer in the chat section. If we throw 2 dice, 2 die throw பண்ணுறோம் அப்படின்னா how many you get? என்னென்னு நீங்கள் டைப் பண்ண வேணாம். how many, n of s, sample spaceல எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கும்? எஸ், வெரி குட், குவிக்லி. எஸ் எஸ், இட் இஸ் 36. 36 the right answer, right? 1 1 1 2 1 3 1 4 1 5 1 6 2 1 2 2ல. சரி, இப்போ நம்ம அதெல்லாம் எழுத போகிற கிடையாது. அதை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணுங்கள். 2 dice are rolled. 2 dice are rolled. 2 die throw பண்ணுறோம். What is the probability of getting? What is the probability of getting different numbers on the dice? ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின் கிரியேட்டட் கொஸ்டின் தான். அதனால் மக்கப் பண்ணி எழுதுகிற வேலையும் இங்கே கிடையாதுல்ல. புக் ஆன்சர் மக்கப் பண்ணி வச்சுருக்கேன், எழுத முடியாது. எல்லாம் பிகாஸ் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஆல் த கான்செப்ட்ஸ். அப்போ தான் நீங்கள் எக்ஸாம் போகும்போது எந்த சம் வந்தாலும் செய்திடலாம். அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் ஈஸியாக இருக்கும். கம்பல்சரி கொஸ்டின் ஆல்சோ யூ கேன் டூ இட். கொஸ்டின் ரீட் பண்ணி, those who know the answer, give your answer in the chat section. 2 dice are rolled. 2 die throw பண்ணுறீங்க, உடனே உங்களுக்கு தெரியும் டோட்டலாக 36, ரைட்? அப்போ டினாமினேட்டர் 36 தான். ஃபைனலாக நீங்கள் கேன்சல் பண்ணி ஆன்சர் கொடுத்துடலாம், ரைட்? எஸ். Some answers given. Syed given the answer. Gautam, Sheba Johnson, Agnata given the answer. Good. Jitendra Singh given the answer. 5 by 6. Most of the students given 5 by 6. Yes. But இந்த சம் இதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி பார்த்துருக்க மாட்டீங்களா? யூஸ்வலாக என்ன கேட்பாங்கன்னா, both showing the same face. அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், கெட்டிங் அ டப்லெட்னு சொல்லுவோம்ல. கெட்டிங் த டப்லெட்னா ரெண்டுமே சேம். 1 1 2 2 3 3 4 4 5 5 6 6. ஸோ அது நம்ம படிப்போம்ல, 6 by 36. பட் இங்கே அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட். போத் ஆர் ஷோயிங் த சேம் நம்பர் கேட்கல, போத் ஆர் ஷோயிங் த டிஃபரண்ட். அப்போது அந்த சேம் வரக்கூடிய அந்த 6 ரிமூவ் பண்ணிடுங்க. அந்த 6 எடுத்துட்டிங்கன்னா பேலன்ஸ் எல்லாமே அது 36 minus 30, 36 மைனஸ். அப்போ இதில் நீங்கள் n of s is equal to 36. n of s is 36. இதில் சேம் நம்பர் வரக்கூடியது 6 வரும்ல. இதெல்லாம் 1 1 2 2 எக்ஸட்ரா அப்படி 6 6 வரைக்கும் அது 6 வரும். அது 6 நம்பர்ஸ். அப்போ டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் வரக்கூடியது 36 minus 6 எவ்வளோ வரும்? 30 வரும். ஸோ த ரிக்வயர்ட் ப்ராபபிலிட்டிங்கிறது, ஏன்னா 2 mark கொஸ்டின், சம் ஸ்டெப்ஸ் யூ ஆர் ரைட். Required probability equal to n of a by n of s. n of s is 36. அதில் ஃபேவரபிள் கேஸஸ் 30. ஸோ ஆன்சர் இஸ் 5 by 6. இல்லை நீங்கள் இதோட ப்ராபபிலிட்டி கண்டுபிடிங்க. தட் இஸ் 6 by 36 இல்லை, 6 by 36 தட் இஸ் 1 by 6ன்னு வரும். அப்போது இது அதோட காம்ப்ளிமெண்ட்ரி. ஸோ பி ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 1 minus p of a bar இல்லை 1 minus p of a bar. அப்படி கூட நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிடலாம். ஸோ 1 minus 1 by 6. அகைன் யுவர் ஆன்சர் வில் பி 5 by 6. ஓகே, ரைட். நவ் ஷால் வி மூவ் ஆன் டு another question. இப்போ அடுத்த கொஸ்டின் நம்ம எழுதுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் திங்க் அபவுட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன். உடனே அந்த ஃபார்முலா மைண்டில் வரணும். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷனுக்கு என்ன ஃபார்முலா கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் என்ன ஃபார்முலா? சிக்மா பை எக்ஸ் பார் இன்டு 100. கரெக்டாக? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் இஸ் ஈக்குவல் டு சிக்மா பை எக்ஸ் பார் இன்டு 100. இதில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின் தே கேன் ஆஸ்க். என்னெல்லாம் கேட்கலாம்? ஃபஸ்ட் கொஸ்டின் டைரெக்டாக சிக்மா கொடுத்துடலாம். சிக்மா ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். எக்ஸ் பார் மீனும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்துட்டு ஃபைண்ட் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன். அப்படி கொஸ்டின் கேட்கலாம். இல்லை சிக்மா கொடுக்கலாம். சிக்மா கொடுத்துட்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் கொடுத்துட்டு ஃபைண்ட் எக்ஸ் பார் இல்லை, ஃபைண்ட் எக்ஸ் பார். இல்லை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் எக்ஸ் பார்னு கொடுத்துட்டு ஃபைன் சிக். இப்படியெல்லாம் டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி ஃபார்முலா படிக்க வேணாம். பேசிக்காக இதை படித்து வச்சுருங்க. என்ன படிக்கணும்? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் ஈக்குவல் டு சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு
100. Okay, I'll give a question, try to do that and give your answer in the chat section. The mean and coefficient of variation, the mean and coefficient of variation, mean and coefficient of variation are 10 and 40. Question என்ன கேட்டிருக்காங்கன்னா find the variance. Yes, Vikraman, coefficient of variation sigma by x bar into 100. Very good. So எல்லா ஃபார்முலா நம்ம ரீகால் பண்ணிடுவோம். ஸோ இப்போ இந்த கொஸ்டின் ஒர்க் அவுட் பண்ணுவேன். 2 மார்க் கொஸ்டின், இட் ஒன்ட் டேக் மச் டைம். ஃபாஸ்ட்டாக எழுதுங்க, சேட்டில் போடுங்க. If you are able to understand, you like this video, right? Mean கொடுத்துட்டாங்க, x bar, mean is 10. Coefficient of variation equal to 40. இப்போ try to work it out. Yes. Nitin, Kanishka given 4, Sheba 4, Syed Samit 4, Rati 4, Vikraman, Gautam, yes, Agnata, Shanti 4, Gracie Edwin 4. Okay, but I am telling you, read the question again. என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? Find the standard deviation or variance. Yes, now we are able to understand, right? Standard deviation கேட்கல, என்ன கேட்டிருக்காங்க? Variance கேட்டிருக்காங்க. நீங்கள் எதோட ஆன்சர் எழுதிட்டீங்க? ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோட ஆன்சர் எழுதிட்டீங்க. கரெக்ட் தானே? ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 4. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 4னா வேரியன்ஸ் என்ன வரும்? That is your right answer. Okay, now you give the answer. They asked to find a variance, right? ஸோ அதனால் எப்போவுமே நம்ம மொனோட்டோனஸாக இருக்கக்கூடாது. நம்ம புக்கில் இருந்து அப்படியே படிச்சுட்டு போயிருக்கக்கூடாது. கொஸ்டின் ரொம்ப கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்க்கணும். ஓகே, ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ். ஓகே, வி சப்ஸ்டிடியூட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷனா சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு 100 ஈக்குவல் டு 40. ஸோ சிக்மா தெரியாது, பை எக்ஸ் பார் இஸ் 10 இன்ட்டு 100 இஸ் ஈக்குவல் டு 40. ஒரு 0 கட் பண்ணிடுங்க. ஸோ 10 சிக்மா இஸ் ஈக்குவல் டு 40. ஸோ ஒரு 0 கட் பண்ணிங்கன்னா சிக்மா இஸ் ஈக்குவல் டு 4. கரெக்ட் தான், நீங்கள் போட்டது கரெக்ட், சிக்மா ஈக்குவல் டு 4. ஆனால் அவங்க கேட்டிருந்தது என்ன கேட்டிருந்தாங்கன்னா வேரியன்ஸ் கேட்டிருக்காங்கல்ல. ஸோ தேர்ஃபோர் வேரியன்ஸ் ஈக்குவல் டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை ஸ்கொயர் பண்ணணும். கரெக்டாக? ஸோ சிக்மா ஸ்கொயர், தட் இஸ் 4 ஸ்கொயர். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் வாட்? 16. ஓகே, ஹோப் யூ அண்டர்ஸ்டுட். எல்லாருக்குமே தெரிஞ்சதால, பட் நம்ம கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டோம், மார்க் போயிடும். வெரி கேர்ஃபுல். ஷால் யூ மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின்? வெரி சிம்பிள் கொஸ்டின். இன்றைக்கி கூடுதலாக நம்ம இந்த ஆங்கிள் பைசெக்டர் தியரம் பேஸ் பண்ணி நெக்ஸ்ட் கிளாஸில் வேறு தியரம்ஸ் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் கிளாஸ், டுமாரோஸ் கிளாஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. டுமாரோஸ் கிளாஸ் we are going to do some unit exercise sums also, right? Okay, look at this. In triangle ABC, AD is the internal bisector of A. குயிக்காக டயக்ராம் போட்டுருங்க. In triangle ABC, AD is the bisectorன்னு கொடுத்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம செய்தோம், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். those attended from the beginning. அதில் ஒரு லைன் ADன்னு கொடுத்துட்டு they asked to check whether it is the angle bisector. But this question they said it is the bisector. AD is the internal bisector. அப்போ இது ரெண்டு ஈக்குவலாக இருக்குது. ஸோ அந்த ரிசல்ட் ட்ரூவாக இருக்கும்ல. AB by AC is equal to BD by DC. எஸ். வேறு என்ன கொடுத்துருக்காங்க? meeting. AC is 12 centimeter. BD is 7 centimeter. DC is 3 centimeter. Find AB. Yes, ஈஸியான கொஸ்டின் தான். குயிக்காக போட்டு சாட்டில் போடுங்க. உடனே போட ஆரம்பிச்சிட்டிங்க. வெரி குட். நிதின், சையத், சமீத். எஸ். 28 கொடுத்துருக்கிறீங்க. இஸ் இட் கரெக்ட்? கௌதம் given 28. ஜிதேந்தர், ஷீபா ஜான்சன், விக்ரமன், ரதி, Gracie, Erlin. Yes, it is 28 is the right answer. Very good. See, இது நம்ம என்ன சொல்கிறோம்? By angle bisector theorem. AB by AC is equal to BD by DC. Right? அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. AB தெரியாது, அப்படியே எழுதிடுவோம். AB by ACக்கு வேல்யூ 12 equal to BD வேல்யூ 7 by DC is what? 3. இப்போது அப்படியே இந்த 12 அந்த பக்கம் கொண்டு போயிடலாம்ல. அப்போ AB is equal to ஆல்ரெடி 7/3 இருக்குது. இந்த 12 அந்த பக்கம் கொண்டு போயிடும். ஸோ இட் கோஸ் அப் இன்டு 12.
Cancel பண்ணிங்கன்னா 3 table cancel பண்ணிங்கன்னா 4. 7 4s are 28 centimeter is the right answer. Very good. Most of students given the right answer. Now, next question number 26 சேரதுக்கு முன்னாடி just we recall. லாஸ்ட் கிளாஸ் இந்த ஸ்லோப்பை பற்றி படித்தோம்ல ஸ்லோப் பட் லாஸ்ட் கிளாஸ் மெனி ஸ்டூடெண்ட்ஸ் அட்டன் பண்ணலன்னு நினைக்கிறேன். இப்போ லேட்டாக ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கு சம் இன்ஃபர்மேஷன். டுடேஸ் கிளாஸ் செகண்ட் செஷன், நீங்கள் நம்ம 2வது கிளாஸ், இதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் எடுத்திருந்தோம். அதை கிளாஸ் மிஸ் பண்ணவங்க அந்த லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம். லேட்டர் யூ கேன் see that. ஓகே, அது ஒரு 1 hour வீடியோ தான். அதில் ஒரு 17 16 or 17 சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணியிருப்போம். ஓகே, அதை நீங்கள் படிச்சிருங்க. ஸோ அதுலேயும் நிறைய விஷயங்கள் நம்ம டீச் பண்ணியிருப்போம். ஸோ தட் பி மோர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ. தென் ஒரு சேலஞ்ச் கொஸ்டின் லாஸ்ட் வீக் கொடுத்துட்டு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க, சார் அதில் வின்னர் யார், இல்லை யார் அதை கரெக்டாக பண்ணுனதுன்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ ஐ வில் கிவ் தட் ஒன். அந்த சேலஞ்ச் கொஸ்டினை லாஸ்ட் வீக் கொடுத்துருந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த கொஸ்டின். லாஸ்ட் வீக் கொடுத்துருந்த சேலஞ்ச் கொஸ்டின் 17th கொஸ்டின் கொடுத்துருந்தேன். ஓகே, கொஸ்டின் பார்க்குறது கொஞ்சம் லெந்தியாக இருக்கும், பட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்சர் அனுப்பியிருந்தீங்க. அதுக்கு டைரக்ட் மெத்தடும் இருக்குது. உங்கள் புக்கில் இது போல் ஒரு சம் இருக்கும். லேட்டர் யூ கேன் கோ த்ரூ தட். இது அப்படி நீங்கள் அப்புறமா கோ த்ரூ பண்ணிடலாம். சரியா, அதில் டீட்டெயில்டாக ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்குறேன். இப்போ நான் அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண வேணாம். இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணலாம். √3 வேல்யூ கூட சிம்பிளிஃபை பண்ணும்போது ஒரு ஆன்சர் நெகட்டிவில் வரும், பட் ஹைட் cannot be நெகட்டிவ், ஸோ யூ கேன் மேக் இட் அஸ் பாசிட்டிவ். ஓகே, அது ஒரு மெத்தட். பட் வாட் ஐ எக்ஸ்பெக்டட், அது இது மெயினாக எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அவேர்னஸ் கொடுக்குறதுக்காக. சென்டம் ஆஸ்பிரன்ஸ், எப்படியா சென்டம் ஆகணும்னு சில ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்கல்ல. அப்போ ஹவு டு லேர்ன், நீங்கள் அதை எப்படி படிக்கணும். நம்ம டெக்ஸ்ட் புக்கில் இருந்தால் மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்துடும், இல்லைனா அதுலேருந்து சின்ன ஒரு அப்ளிகேஷனாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக செய்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, இது உங்கள் புக்கில் இருக்கிற கொஸ்டின் தான் இது. திஸ் இஸ் அ கொஸ்டின் ஃப்ரம் யுவர் புக். எக்ஸசைஸ் 6.4ல் 3rd கொஸ்டின். எக்ஸசைஸ் 6.4ல் கொஸ்டின் நம்பர் 3 தான் இது. இது ஒரு தியரி போல் இருக்கும்ல. இது ஒரு 5 mark கொஸ்டின். இதோட டெரிவேஷன் ஒரு 5 mark. இதில் சம் சேஞ்சஸ் ஐ மேட். அந்த ஹைட் ஹெச்ன்னு இருக்குல்லாமல் அந்த ஹைட்டுக்கு 1000 கொடுத்துருந்தேன். 2 ஆங்கிள் θ1 and θ2 I taken one as 60, another one as 45. இதான் உங்களுக்கு இந்த கொஸ்டின். ஸ்மால் சேஞ்சஸ் வி மேட். ஸோ அப்படி தான் இந்த 1000 அது சேம் கொஸ்டின் தான். இந்த 60 θ1 θ2 வேல்யூஸ் கொடுத்துரும். அப்போ நீங்கள் என்ன செய்திருக்கலாம்னா, இஃப் யூ நோ திஸ் ஒன், இந்த வேல்யூ படிச்சிருந்தீங்கன்னா h into tan θ1 plus tan θ2 divided by tan θ2 minus tan θ1. அங்கே ப்ரூவ் பண்ணுறோம்ல. இதில் ஹெச் வேல்யூ θ1 θ2 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா வித்தின் 1 minute யூ கேன் ஃபினிஷ் திஸ் கொஸ்டின், ரைட்? பட் அதை கரெக்டாக பண்ணியிருந்த ஒரு கொஸ்டின் ஃப்ரம் விக்ரமன் ஃப்ரம் NSN மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல், Crompet. Okay, so congratulations. I don't know whether he is attending the today's class also. Very good. So இன்னும் நம்ம ஒரு another 4-5 sum we will study for another just 15 to 20 minutes. At the end of the class today also I am going to give a challenge question. This time I hope many students correct an answer எழுதி அனுப்புவீங்கன்னு நினைக்கிறேன், ரைட்? ஓகே, now we go for next day. tomorrow attend பண்ணும்போது ப்ளீஸ் யூ இன்வைட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ. ஏன்னா நாளைக்கு சாட்டர்டே தான்ல, அடுத்த நாள் சண்டே மண்டே ஸ்கூலில் எந்த எக்ஸாம் இருந்தாலும் உங்களுக்கு படிக்கிற டைம் இருக்கும். ஜஸ்ட் 1 hour இட் வில் பி வெரி வெரி யூஸ்ஃபுல் டு யூ. அதனால் இப்போ நீங்கள் உங்களுக்கு இந்த கிளாஸ் பிடிச்சிருக்கோம்ல, தட்ஸ் ரீசன் யூ அட்டெண்டிங் திஸ் கிளாஸ். யூ கேன் இன்ஃபார்ம் யுவர் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பல இடத்துலேருந்து பார்த்துட்டு இருப்பீங்க, நாட் ஒன்லி இன் சென்னை, மெனி பிளேசஸில். யூ கேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் சொல்லுங்கள். லெட் தம் ஆல்சோ கெட் த பெனிஃபிட். அவங்களும் இந்த கிளாஸ் அட்டன் பண்ணட்டும், ரைட்? ஓகே, நவ் வி கண்டினியூ த நெக்ஸ்ட் கொஸ்டின். சம் நம்பர் ஐ திங்க் வி ஃபினிஷ் 25, ரைட்? Next we go for sum number 26. Yes, very simple question. Fast நீங்கள் கொடுத்துடலாம், பட் ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்யணும். இன்றைக்குள்ள கொஸ்டின்ஸ் எல்லாமே அப்படி தான், எல்லாம் கிரியேட்டட் கொஸ்டின்ஸ். ஃபைண்ட் த ஸ்லோப் ஆஃப் த லைன் perpendicular to 7x minus 6 equal to 0. நல்ல டாப்பர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருப்பீங்க, எப்படியா சென்டை வாங்கணும்னு. அது எப்படிலாம் எல்லாருக்கும் ஸ்லோப் தெரியும். லாஸ்ட் கிளாஸில் நான் போட்டது எல்லாமே டைரக்ட் கொஸ்டின்ஸ். இன்றைக்கி அதே ஸ்லோப் தான், பட் இந்த கொஸ்டின் கரெக்டாக ட்ரை டு டூ தட் சம். இதில் சம் ஆஃப் த கொஸ்டின் தே கேன் ஆஸ்க் ஈவன் இன் 1 mark ஆல்சோ, ரைட்? இன்னொன்று உங்கள் புக்கில் இருக்கிற நிறைய 1 mark கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அது நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா சிலதெல்லாம் ஒரு half a page கூட வந்துடும் இல்லை. சில 2 mark கொஸ்டின் 5 mark கொஸ்டின்லாம் கூட அங்கே 1 mark கொடுத்துருப்பாங்க. பட் அதெல்லாம் கூட நீங்கள் அதனால் எனி 1 mark கொஸ்டின் கேன் பி ஆஸ்ட் அஸ் a 2 mark கொஸ்டின் கேட்கலாம். 1 mark கொஸ்டின் நீங்கள் ஆப்ஷன் எழுதி ஆன்சர் எழுதிட்டு மார்க் கொடுத்துருவாங்கல்ல, பட் 2 mark வரும்போது யூ ஹேவ் டு கிவ் த ப்ரூஃப் ஆல்சோ. அதனால் அந்த 1 mark கொஸ்டின்ஸை கூட ஒவ்வொன்றையும் நீங்கள் புரிஞ்சு படிங்க, அப்போ தான் உங்களால் ஃபுல் மார்க் வாங்க முடியும், ரைட்? ஓகே, some students given the answer for this one. Yes,
மைனஸ் 6 கொடுத்துருக்கீங்க. மைனஸ் 6/7, 7/6, 7, 7/6, 7. லெட் அஸ் see. இது வரைக்கும் கரெக்டான ஆன்சர் ஒன்று கூட வரல. ஓகே, அப்போ பார்ப்பீங்க இப்போ என்னடா ஆன்சர் வரும் இதுக்குல்ல. வில் see, ரைட்? ஓகே, ப்ளீஸ் லிசன் ஹியர். இப்போ உங்களுக்கு தெரியும் ஸ்லோப்புக்கு ஃபார்முலாலாம் படிச்சிருப்பீங்கல்ல. ஆங்கிள் கொடுத்தா tan theta இஃப் 2 பாயிண்ட்ஸ் ஆர் given y2 minus y1 by x2 minus x1. ஒரு லைனோட ஈக்குவேஷன் கொடுத்தா மைனஸ் a/b. இது ஒரு லைன் தானே. அப்போது ஸ்லோப் என்ன வரும்? ஸ்லோப் ஆஃப் த கிவன் லைன் இஸ் மைனஸ் a/b மைனஸ் வாட் இஸ் a வேல்யூ? வாட் இஸ் a வேல்யூ? எஸ், நீங்கள் அதில் தான் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க. a வேல்யூ 7. வாட் இஸ் b வேல்யூ? b வேல்யூ மட்டும் சாட்டில் போடுங்க குயிக்லி. வாட் இஸ் b வேல்யூ ஹியர்? What is b value? Give your answer in the chat section quickly. A is 7. Yes, correct. Jitendra. What about b? Yes, Gautam. B is 0. If I think you can answer change. B is not 6. B is not 6. B is y oda coefficient, right? ax plus by plus c equal to 0. Idana question. Idana equation. அப்போ ஏங்கிறது ஃபஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம்னு எடுத்துடாதீங்க. ஏங்கிறது எக்ஸோட கோஎஃபிஷியன், பிங்கிறது ஒய்யோட கோஎஃபிஷியன். இங்கே உங்களுக்கு ஒய் டேர்மே கிடையாது. தட் மீன்ஸ் பி இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிட்டுலாம் நீங்கள் கொடுத்துருக்க ஆன்சர் ராங் தான். இல்லை, லெட்டர் ஸ்டடி. இல்லை மிஸ்டேக் வந்தால் பரவாயில்ல, நம்ம படிச்சிடணும். பப்ளிக் எக்ஸாமுக்கு இப்படி ஒரு கொஸ்டின் வந்தால் அங்கே நம்ம மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. ஓகே, ரைட். மைனஸ் a வேல்யூ 7/0. ஸோ இட் இஸ் மைனஸ் 7/0 வருதுல்ல. சரி, இது அப்படியே விட்டுருங்க. இது ஸ்லோப் ஆஃப் த கிவன் லைன். ஒரு லைனோட ஸ்லோப் 2/3, ஒரு லைனோட ஸ்லோப் 2/3. பர்பெண்டிகுலர் லைனுக்கு ஸ்லோப் என்ன வரும்? சாட்டில் போடுங்க குயிக்லி. ஒரு லைனோட ஸ்லோப் 2/3. மை கொஸ்டின் இஸ் வாட் இஸ் த ஸ்லோப் ஆஃப் இட்ஸ் பர்பெண்டிகுலர் லைன்? எஸ், குயிக்லி. இந்த லைனுக்கு ஸ்லோப் 2/3. பர்பெண்டிகுலர் ஸ்லோப், எஸ் விக்ரமன், கரெக்ட். இட் இஸ் minus 3/2. Sayed, very good. Yes, it is minus. Change the sign, write the reciprocal. Correct தானே? இங்கே perpendicular தானே கேட்டிருக்காங்க. Therefore, slope of the perpendicular. Slope of the perpendicular. Sign change பண்ணுங்க, ப்ளஸ் ஆயிரும். Reciprocal 7/0, 0/7 எழுதுங்க. What is 0/7? Yes, now you got the answer, right? Your answer is 0. அப்போ இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் 0. Hope you are able to understand this, right? Okay, shall we move on to the next question? Question number 27. Oh, it's a very good question. Listen. The mean of 50 observations. 50 observations. So n is equal to 50, right? Mean is 25. Mean is 25. So x bar is equal to 25. X bar is 25. X bar என்ன formula? Sigma x by n, right? Sigma x by n equal to 25. Okay, இது அப்படி இருக்கட்டும். இப்போ என்ன கேட்டிருக்காங்க? And their standard deviation is 3. Standard deviation 3 னா sigma is 3. இதெல்லாம் கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க, ரைட்? இப்போ என்ன கேட்குறாங்கன்னா ஃபைண்ட் த சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ். ஃபைண்ட் த சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ். சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் தேர் ஆஸ்கிங். ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் அப் டு திஸ்? அப்போ ஒரு கொஸ்டின் பார்த்த உடனே சில 2 மார்க் கொஸ்டின் ஜஸ்ட் பார்த்த உடனே எழுதுகிற மாதிரி இருக்கும். பட் தேர் ஆர் சம் 2 மார்க் கொஸ்டின் கொஞ்சம் லெந்தியாக தான் இருக்கும், ரைட்? அப்போ செலெக்ஷன் ஆஃப் கொஸ்டின் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். சம் அதர் டே வில் கிவ் த டிப்ஸ். எப்படி நம்ம கொஸ்டின் பப்ளிக் எக்ஸாமினேஷன் எப்படி கொஸ்டின் செலக்ட் பண்ண எவ்ரிதிங் ஐல் டெல் யூ இன் சம் அதர் வீடியோ. ஓகே, ஸோ சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த டீவியேஷன். ஸோ ப்ளீஸ் லிசன் ஹியர். இப்போ நம்ம எப்படி ஆரம்பிக்கிறோன்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 3 கொடுத்துட்டாங்கல்ல. வி ஸ்டார்ட் ஃப்ரம் தேர். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இஸ் 3. சிக்மா 3னா சிக்மா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 9. ஏன் ஸ்கொயர் பண்ணுறேன்? டு அவாய்ட் த ரூட். உங்களுக்கு ஃபார்முலா தெரியும்ல, ஸ்டாண்டர்ட் டிவிஷன் ஃபார்முலா தெரியும். அப்போ வேரியன்ஸுக்கு சேம் ஃபார்முலா பட் டோன்ட் ரைட் த ரூட். அப்போ என்ன எழுதுவீங்க? சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் பை என் மைனஸ் சிக்மா எக்ஸ் பை என் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 9. இதே இது சிக்மானா ஸ்கொயர் ரூட் கூட போடுவோம்ல. இப்போ நான் சிக்மா ஸ்கொயர் எடுத்துட்டேன். ஸோ திஸ் இஸ் இப்போ எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. யூ கேன் டூ இட். தட்ஸ் ஆல். சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் வி டோன்ட் நோ, வி வாண்ட் ஃபைண்ட் தட் ஒன்லி. பை என் கொடுத்துட்டாங்க 50. சிக்மா எக்ஸ் பை என் டுகெதர் உங்களுக்கு தெரியும். சிக்மா எக்ஸ் பை என் சேர்த்து மொத்தத்தில் வேல்யூ எவ்வளவு? 25, ரைட்? அப்போ அது 25 ஸ்கொயர். இதெல்லாமே கிரியேட்டட் கொஸ்டின் தான். ஈக்குவல் டு 9. இப்போ இதுலேருந்து சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்கலாம். குயிக்லி ஃபாஸ்ட்டாக கண்டுபிடிச்சி சேட்டில் போடுங்க. இப்போ இவ்வளோ உங்களுக்கு கொடுத்தாச்சுல. இப்போ இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் ஒன்லி வி வாண்ட் என்ன ஆன்சர் வரும்னு ஒர்க் அவுட் பண்ணி சேட்டில் போடுங்க. ஃபஸ்ட்டு அந்த 25 ஸ்கொயர் என்னன்னு பாருங்கள். -25 ஸ்கொயரில் -25 ஸ்கொயர் 6 25 டேக் இட் டு த ரைட் சைட்.
அப்புறம் அந்த 50 கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா you will get the answer. That's all. Quickly, fast, let me see how we are doing. Sigma x square by 50 minus 625, right, equal to 9. And the minus 625 right side kondu poningana the plus 625 airum, right? So sigma x square by 50 is 9 plus 625. Gautam, Syed Sami, please check your answer. 31700. Okay. So now we are getting sigma x square by 50 is equal to that பண்ணீங்கன்னா 634 வருமா? 634, right? So sigma x square is equal to, yes, now your answer is correct. 634 into 50. இதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா 634 into 50. ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்யுங்க. ஃபாஸ்ட்டாக செய்யும்போது சம்டைம்ஸ் மிஸ்டேக் வந்துடும். ஃபாஸ்ட்டாகவும் செய்யணும், அட் த சேம் டைம் ஆக்யூரேட்டாகவும் இருக்கணும்ல. அதனால் கொஞ்சம் ஃபியூ செகண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா ஆனால் கூட பரவாயில்ல. டூ இட் வெரி கேர்ஃபுல்லி. ஓகே. ஸோ 0, 20, 2, 15, 17, 31, ரைட்? 31700. 31700. ஓகே. அப்போ இப்படியெல்லாம் கூட கொஸ்டின்ஸ் கேட்கலாம், ரைட்? So hope you are able to understand this question. Shall we move on to the next question? Okay, just 10 minutes more. Look at this question. Very simple question, I think. Do you know this question? Yes, no in the chat section. Prove that. Trigonometry நிறைய சம் போட போகிறோம். டெய்லி கிளாஸில் வில் டூ சம் சம்ஸ். 2 mark கொஸ்டின் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். 2 mark போட்டிங்கன்னா ஒன்று 5 mark கூட ஈஸியாக இருக்கும். கான்செப்ட் எல்லாம் தரவாயிரும். எஸ், யூ நோ திஸ் கொஸ்டின். ஹவு டு டூ? வி ஸ்டார்ட் வித் LHS. Sin A by 1 plus cos A by 1 plus cos A. Only few students தான் எஸ். எல்லாரும் எஸ் போட்டிங்கன்னா நம்ம இதை ஸ்கிப் பண்ணி அடுத்து போயிடலாம். Vikraman, yes, you need sums from LCM. Next class will help you more sums, okay? Sin A by 1 plus cos A plus sin A by 1 minus cos A. So இதில் you can take sin A common. அதான் ஈஸியான மெத்தட். sin A காமனாக எடுத்துட்டிங்கன்னா you are getting 1 by 1 plus cos A plus 1 by 1 minus cos A. That is sin A into, take LCM, 1 plus cos A into 1 minus cos A. இந்த 1 minus cos A இங்கே வந்துடும்ல, 1 minus cos A plus this 1 plus cos A இங்கே வரும், 1 plus cos A. So minus cos A plus cos A cancel. So sin A into 1 plus 1, 2 by denominator A plus B into A minus B. So A square minus B square, 1 minus cos square A. That is 2 sin A by 1 minus cos square என்கிறது sin square A, right? ஒரு sin A cancel பண்ணிருங்க. அப்போ that is 2 into 1 by sin A. அந்த 1 by sin A என்கிறது தான் cosecant A, right? So that is 2 cosecant A. That is our RHS. Hope you are able to understand it. இது கொஞ்சம் ஈஸி சம்முங்கிறதால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். சப்போஸ் if you want later you can watch this video again. Okay, right. Okay, LCM GCD will try to help in next class. Okay, ma. Okay, let's move on to we try one more question. Okay, this one question, and after this question I'm going to give you a challenge question. Then about our next class order, இதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துறேன். Okay, this is the last sum we are going to do now. After this, question number 30 is your challenge question. நீங்கள் நோட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி அனுப்பணும். Then tomorrow we will be having maths class. Then after that we will be having, so tomorrow 8th, right, Saturday, same time 8 to 9 we have maths session 3. ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், யூனிட் எக்ஸசைஸ் சம்ஸும் ஃபியூ சம்ஸ் வி ஆர் கோயிங் டு டூ. அண்ட் நீங்கள் கேட்கக்கூடிய ப்ளீஸ் சென்ட் யுவர் டவுட்ஸ் டு திஸ் நம்பர் 9444114424. இப்போ சேலஞ்ச் கொஸ்டின் கொடுத்தா அந்த ஆன்சரும் நீங்கள் இந்த நம்பருக்கு தான் அனுப்பணும். ஓகே, வாட்ஸ்அப் நம்பர் அனுப்புங்க. நீங்கள் அனுப்பும்போது உங்கள் நேம், உங்கள் ஸ்கூல், உங்கள் விச் பிளேஸ் யூ ஆர் ஃப்ரம், ஓகே, இதெல்லாம் கிளியராக மென்ஷன் பண்ணி அனுப்பணும். ஓகே, ஸோ tomorrow we have class at 8 o'clock. Then coming Monday and Tuesday we have science.
coming Monday and Tuesday, that is on 10th and 11th, we have classes in science. Some expert teachers will teach. I want all of you to attend that, and please inform your friends also. Miss பண்ணாதீங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Same 8 o'clock to 9 o'clock, 1 hour தான். அதனால் இந்த கிளாஸ் எல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. It will be useful to you. Okay, right. Now let's try to do this question. Look at this one. The vertices of a triangle are, whatever, immediate diagram போட்டுருங்க. diagram போட்டு mark பண்ணுங்க. ABC is a triangle. Vertices are -1, 3, 1, -1, and 5, 1. இப்போ கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. Find the length of the median. You can draw 3 medians, right? ஏலேருந்து மீடியன் என்னது? ஒரு வெர்டெக்ஸை ஆப்போசிட் சைடோட மிட் பாயிண்டில் ஜாயின் பண்ணாதான் மீடியன். ஆல்டிடியூடுங்கிற என்னது? ஃப்ரம் ஒன் வெர்டெக்ஸ் யூ ட்ரா எ பெர்பெண்டிகுலர், ரைட்? ஸோ தட் இஸ் ஆல்டிடியூட். இங்கே யூ கேன் ட்ரா 3 மீடியன்ஸ், பட் அவங்க கேட்டிருக்கிறது சியில் இருந்து you draw a perpendicular, sorry, not a perpendicular, midpoint, median. ABயோட midpoint கண்டுபிடிக்கணும். அப்போ Dங்கிறது midpoint of AB. ஃபாஸ்ட்டாக கண்டுபிடிக்க, சப்ஸ்டியூட் பண்ணி சாட்டில் போடுங்க. midpoint of AB என்னங்கிறது ABயோட midpoint. midpoint ஃபார்முலா எல்லாருக்கும் தெரியும்ல. midpoint வெரி சிம்பிள் ஃபார்முலா. எஸ், midpointங்கிறது x1 + x2 by 2, y1 + y2 by 2. midpoint என்ன வருது பாருங்க? x1 + x2 by 2. எஸ், so far no answer. 1 - 1 add பண்ண என்ன ஆகும்? 0, right? 0 by 2. So 0, comma, next you will get what? y1 + y2. 3 - 1. 3 - 1 is 2 by 2, 1. So D is the point 0, 1. D is the point 0. அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் எழுதிடணும். இப்போ என்ன கேட்டிருக்காங்க? Length of the median. Length of the median, you have to find the length of CD. அப்போ CD கண்டுபிடிக்கணும். C is the point 5, 1. C is the point 5, 1, and D is the point 0, 1. So this is our x1, y1, and this is our x2, y2. Distance formula use பண்ணீங்கன்னா you can do that. So CD is equal to, what is distance formula? Root of x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. Root of 0 minus 5, 0 minus 5 the whole square plus 1 minus 1 the whole square. So root of -5 square 25. 1 minus 1 na 0 da. So you are getting root 25. So 5 is the right answer. Okay. So length of the median, it is 5 units. So we did 29 questions, and for you a challenge question. So this is our question number 30. இதை நீங்கள் கொஸ்டின் நம்பர் 13 எடுத்துடலாம். அண்ட் திஸ் இஸ் அ சேலஞ்ச் கொஸ்டின். இதை நீங்கள் ரீட் பண்ணுங்கள் கேர்ஃபுல்லாக. த பேஸ் ரேடியஸ் ஆஃப் 2 circular cones. Base radius of 2 circular cones. Three is to 4 ratio. Base areas of 2 circular cones are in the ratio 3 is to 4, and their heights are in the ratio 3 is to 4. Heights are in the ratio 3 is to 4. என்ன கேட்டிருக்காங்கன்னா, find the ratio of their volumes. Find the ratio of their volumes. இந்த சம்மை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி give your answers. இதெல்லாம் நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம். 9444111424 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். as I said earlier, இது நீங்கள் ஆன்சர் அனுப்பும்போது அந்த ஒர்க் பண்ணுறது அப்படியே அனுப்புங்க. நாட் ஓன்லி த ஃபைனல் ஆன்சர், ஒர்க்கிங் அனுப்புங்க. அண்ட் கிவ் யுவர் ரைட் யுவர் நேம் ஆல்சோ, யுவர் நேம், விச் ஸ்கூல் அண்ட் யுவர் பிளேஸ், விச் பிளேஸ் யூ ஆர் ஃப்ரம். ஓகே, த கரெக்ட் ஃபியூ ஆன்சர்ஸ் உங்கள் நேம்ஸ் எல்லாமே டுமாரோஸ் கிளாஸில் வில் டிஸ்பிளே. ஓகே, ஸோ அடுத்த செஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டோம். டுமாரோ வி ஹவ் கிளாஸ் at 8 o'clock, session 3. Very important, lot of 2 mark questions we are going to do. Then Monday and Tuesday you'll be having science classes. Okay, you attend the classes and inform your friends. Hope you enjoyed today's class. See you tomorrow.